என் பேர் மாலதி பிரியா. இப்போ நடந்த குரூப் 1 தேர்வில் நான் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கியிருக்கேன். நான் ஈரோடு மாவட்டம் பெருந்தல் தாலுக்காவில் இருக்க மாச்சாபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கினதில். இது இன்னைக்கான ஃபஸ்ட்டு பயணம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய பயணம். 2017 படிக்க ஆரம்பித்தேன். இது என்னோடய குரூப் 1 மட்டும் இது தேர்ட் இன்டர்வியூ எனக்கு. இப்போ தான் எதுக்காக வந்தனோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபேமிலி. இப்போ நான் அச்சீவ் பண்ணலை, இங்கே உட்காந்து எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்னோட ட்ராவல்னு பார்த்தா 2017 படிக்க ஆரம்பித்து இப்போ 2019 குரூப் 1 தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ குரூப் 4 நான் ஸ்கூல் எஜுகேஷனில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கடந்த 5 மாதங்களாக. இப்போ சமீபத்தில் வந்த குரூப் 2 தேர்வுலையும் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனேன். ஆனால் நான் நான்-ஓடி போஸ்ட்டில் நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறதுனால நாட் ரீடிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ அதுலேயும் நான் தேர்ச்சி பெற்றுட்டேன். இப்போ குரூப் 1லையும் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நான் குரூப் 4 எடுக்கிறப்ப நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணது, நம்ம குரூப் 1 தான் வேணும், நமக்கு குரூப் 4 எடுக்க வேணாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அப்படிங்கிறதே கிடையாது. நம்ம ஒரு போஸ்டிங்குள்ளே போகிறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நான் நினச்சேன். இப்போயும் நான் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப டெடிகேட்டிவாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ரிப்ரேஷன் 2017 ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு குரூப் 4க்காக தான் ஸ்டார்ட் பண்ணது. 17 நான் வீட்டில் எல்லாமே படித்தேன். நான் அப்போ நிறைய பேர் ஒரு ஃப்ரெண்ட், நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் சேர்ந்து வீட்டிலேயே படிக்க ஆரம்பித்தோம். 2018 நான் ஃபஸ்ட்டு குரூப் 2 எழுதுனேன். எனக்கு அது ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. ஆனால் நான் மெயின்ஸ்க்கு அது 1 மந்த் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் 2019 வந்த குரூப் 1 இருந்து தான் நான் டெடிகேட்டிவாக குரூப் 1 படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ மேக்ஸில் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணேன். மேக்ஸு குவாலிட்டி அது மட்டும் தான் பண்ணேன். அப்போயே எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. ஆனால் மெயின்ஸை எனக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. நான் எந்த கிளாஸும் அட்டன் பண்ணல. எனக்கு அப்போதைக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. அப்புறம் மெயின்ஸும் கிளியர் ஆச்சு. ஆனால் அப்போ முக்கியமாக ஒரு நியூஸ் பேப்பர் நான் அப்போ படித்து பழக்கமே இல்லை. அப்போ நியூஸ் பேப்பர்னால தான் எனக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் 2020 என்னோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இந்த தோல்வியிலேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். முக்கியமாக தோல்வியோடு அப்படியே நம்ம நின்றக்கூடாது, அடுத்தடுத்து போகணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைங்க, இதெல்லாம் என்னோட தடைகள் அப்படின்னுலாம் சொல்லாமல் நம்ம வெளியே வரக்கூடிய பெண்களுக்கு இப்போ நான் பேசுறது கண்டிப்பாக ஒரு விதையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் 2020 தான் அப்போ நமக்கு கொரோனா டைமு, எந்த ஒரு போஸ்டிங்ஸும் வரலை. அப்படியே பிளாங்காக எம்டியாக இருந்துச்சு நம்மளோட டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன்ஸு. ஆனால் அந்த டைமில் அந்த 2 இயர்ஸோட என்னோட படிப்பு தான் அங்கே ஒரு பேஸ்மெண்ட் தான் எனக்கு இன்ன வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கு. அங்கே எனக்கு கூட நிறையா மென்டர்ஸ் வந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கான நாளை நான் டெடிகேட் பண்ணியே ஆகணும். ஒருத்தரை சொல்லவே முடியாது, இந்த இடத்துல இவங்க ஒருத்தவங்கனால தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. நிறைய பேர் இருக்காங்க. 2022 திரும்பியும் அதே மாதிரி ப்ரிலிம்ஸு கிளியர் ஆச்சு, மெயின்ஸ் எழுதினேன், கிளியர் ஆச்சு, இன்டர்வியூ போனேன். அதில் எனக்கு 1.5 மார்க்ஸில் போயிடுச்சு. நான் டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங்க்கு போகிறேன். அப்போ இப்போ நான் போய் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேங்கிறத அன்னைக்கு மற்றவங்க மூச்சில் நான் பார்த்தேன். அன்னைக்கு எனக்கு கிடைக்கல. அது ரொம்ப அந்த வழியை வெளியே சொல்லவே முடியாது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த அனுபவிச்சு நிறைய பேர் இதில் இருப்பீங்க. 1 மார்க்கில் போகிறவங்க, 1.5ல போகிறவங்க, ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நிறைய பேர் இருப்பீங்க. எனக்கு நல்லாவே தெரியும், நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, கண்டிப்பாக நம்மளால் முடியும். கன்சிஸ்டன்சி மட்டும்தான் முக்கியம். அதை மட்டும் விடாமல் இப்போ நமக்கு அடுத்த எக்ஸாம் வந்துருச்சு, அதை நோக்கி படிங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் நம்மளை தேடி வரும். நம்ம எதை நினச்சிட்டே இருக்கோமோ அதை நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்கே நானும் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கேன். நான் எதை நினச்சிட்டே இருந்தனோ அது நான் ரீச் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது அப்போ வரலை. அப்போ அதை 1.5 மார்க்ஸில் நான் விட்டுட்டேன். அடுத்தது நான் வந்தது தான் இப்போ நான் என்னமோ ஏதோ தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அப்போ நான் 2022 ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ இதெல்லாம் நான் வந்ததுன்னா இப்போ நான் வெற்றி ஐஎஸ் அகாடமியில் தான் அந்த 2022 குரூப் 1 ஆரம்பித்தேன். ப்ரிலிம்ஸ் என்னால் முடியலை. அப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அப்படியே நான் வீட்டில் இருந்து படிச்சுட்டேன். மெயின்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்ஸ்டியூட்டில் படித்தேன்.
ஆனால் எனக்கு அது ரொம்பவே நம்ம சப்ஜெக்ட் அப்படிங்கிறத தாண்டி எல்லாத்தோட பேப்பர்ஸும் பார்க்க முடிஞ்சிச்சு. கார்த்திகா மேமோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எனக்கு வந்து அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரியே, என்னோட ஒரு சிஸ்டர் மாதிரியே என் கூட இருந்து எல்லா விஷயத்தையும் அவங்களோட ஒரு ப்ளஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லி இதெல்லாம் தான் நான் பண்ண தப்பு, அவங்க பண்ண தப்பை நம்ம சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தவங்களோட ஒரு நம்ம ஃபெயிலியரை நம்ம கேட்குறோம்னா, நான் இப்போ 2017 இப்போ 2024 வேலை வாங்கியிருக்கேன் அப்படின்னா எல்லாருமே அதே மாதிரி தான் 8 வருஷம் ஆகும் அப்படின்னு கிடையாது. நான் வந்து இந்த இடத்துல நான் போய் கீழே விழுந்துட்டேன், நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ உங்களோட ஒரு வருஷம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி மேம் சொன்ன நிறையா விஷயம் வந்து நான் வந்து ரொம்ப நைட் ஃபுல்லாக படிப்பேன். காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்கு தான் வந்து திரும்பியும் நான் வேக்கப் ஆவேன். அப்போ வந்து இன்டர்வியூலேயும் எக்ஸாம்லையும் போய் என்னால் அதை சரியாக பண்ண முடியல. அதனால நீங்கள் அந்த 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் டைமை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயத்துலேருந்து எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி கிளியர் ஆச்சு. நான் அங்கேயே வந்து கோயம்புத்தூரே போய் அங்கே பக்கத்துலேயே இன்ஸ்டியூட் பக்கத்துலேயே ரூம் எடுத்து தங்கி தான் படித்தேன். எல்லாமே ஒவ்வொரு பேப்பரையும் பார்க்கறதுலேருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த 2 டைம் வந்து எனக்கு ஏன் போச்சு, நான் அந்த இடத்துல என்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு என்னோட பேப்பர்ஸையும் நான் வாங்கி பார்த்தேன். அப்போ நான் இந்த அளவுக்கு எழுதுனாலே எனக்கு இந்த மார்க் வந்திருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் நல்லா எழுதணும் அப்படிங்கிறதுல எல்லாம் நான் செய்கிற அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன தப்பையும் இந்த பேப்பரில் இந்த இடத்துல நீங்கள் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு என்னோட ஒவ்வொரு பேப்பருக்கு பின்னாடியும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே யாரெல்லாம் வந்து எனக்கு அதை வேலிடேட் பண்ணி சொன்னாங்களோ அவங்கெல்லாம் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அப்புறம் எல்லா பேப்பரையும் மேமும் பார்ப்பாங்க. கோயம்புத்தூர் தீபா மேம் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்க தனியாக ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அவங்க ஃபீட்பேக் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதெல்லாம் முடிச்சு அதே மாதிரி மெயின்ஸும் கிளியர் ஆச்சு. மெயின்ஸ் கிளியர் ஆன உடனே நான் வந்து மேம்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். குரூப் 2 மெயின்ஸ் கிளியர் ஆன உடனே மேம்க்கு கூப்பிட்டு சொன்னப்ப அதை வந்து மேம் பெருசாக சொல்லாமல் என்ன சொன்னாங்கன்னா, இது நம்மளோட இலக்கு இல்லை, நீங்கள் இதை நல்லா பண்ணுங்க, ஆனால் நம்ம குரூப் 1ல வரணும், அதுதான் நம்மளோட இலக்குனாங்க. அவங்க சொன்ன வார்த்தை இன்னைக்கு நான் வந்து ட்ரூ பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நான் 1.5ல போச்சு. ஃபஸ்ட்டு டைம் இன்டர்வியூ போனப்போ 3rd ஸ்லாப் போட்டிருந்தாங்க, 2nd ஸ்லாப் போட்டிருந்தாங்க 2022ல. இப்போ வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட் ஸ்லாப் வாங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எய்மில் நான் சென்னைக்கே போயிட்டேன். நான் அங்கே வந்து நம்ம வெற்றி இன்ஸ்டியூட்டில் சண்முகம் சார், ஆண்டோ சார், ராஜேஷ் சார் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி அங்கேயே ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணிட்டோம். தினம் மார்க் தான், என்னென்ன தப்பு பண்ணணும், ஒரு கொஸ்டினை எப்படி பார்க்கணும், சொசைட்டி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய வந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே ஒரு குழந்தைய வந்து எப்படி வளர்த்தணுமோ அந்த மாதிரி வளர்த்தி தான் இன்டர்வியூக்கு அனுப்புனாங்க. அந்த கடந்து 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் மார்க் அட்டன் பண்ணப்ப ஃபுல்லாகவே இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட தான் வெளியே அனுப்புனாங்க. அதுதான் எனக்கு கண்டிப்பாக நான் உள்ளே போனப்போ என்னோட மார்க்ஸை வந்து நான் இன்டர்வியூவில் நேராக பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 11 மார்க்ஸ் அட்டன் பண்ணேன். அந்த இது 12வது மார்க்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னோட அந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக முடிச்சுட்டு வந்தேன். முடிச்சுட்டு வெளியே வரப்பே நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கேன், எனக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லேப் போடுவாங்க, ஏன்னா அவங்கள நான் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி என்னோட ஃபேமிலி, முக்கியமாக என்னோட கணவர், அவங்களுக்கு ஏன்னா அவங்க கல்யாணமான பொண்ணு, 2 குழந்தைங்க. நான் 2 குழந்தைங்கள பற்றி சொல்லணும்னாலே ஒரு குழந்தை வந்து ஸ்பெஷல் கிட்டு, அவங்கள பார்த்துக்கணும். எல்லாத்தையும் மீறி அவர், எங்கள் மாமனார், மாமியார், அம்மா, இப்போ அப்பா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் இருந்தார், இப்போ 2லையும் அவர் இல்லை. ஆனால் அவர் என் பக்கத்துலேயே தான் இருக்கிற மாதிரி நான் எப்பவும் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். அவரோட இழப்பை தவிர இப்போதைக்கு வந்து ஒரு குறையும் இல்லாத மாதிரி இருக்கு. அவர் இந்த வெற்றியை கண்டிப்பாக கூட இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என் தம்பி எல்லாருமே சுற்றி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஒருத்தவங்களோட பேரை சொல்லி இன்னொருத்தவங்களோட பேரை சொல்லாமல் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக யார் பேரையும் நான் சொல்லலை. ஆனால் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டு எல்லாருமே சேர்ந்து தான் என்னோட வெற்றி காரணம். இப்போ நான் மட்டும் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் என் வெற்றிக்கு பின்னாடி ஒரு 1000 பேர், சாலிடாக ஒரு 1000 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.